ஓகே. கேமரா குவாலிட்டி கொஞ்சம் கேவலமாக இருக்கும். பிகாஸ் என் வெப் கேமை வீட்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நான் இருக்கிறது என் வீடு இல்லை, இப்போ இருக்கிறது என்னோடய டென்னில் உட்காண்ட்ருக்கேன். ஸோ இந்த டென் என்ன அப்படிங்கிறத வந்து போக போக சொல்கிறேன். ஐ திங்க் கடைசியாக அந்த சேனலில் நான் வீடியோ போட்டே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யா, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மேக் திஸ் வீடியோ ஆஃப்டர் லாங் டைம். லைக் யூடியூப் சேனலில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த 2 வருஷத்தில் நடந்திருக்கு என் வாழ்க்கையில். அண்ட் இன்ஃபேக்ட் 2023லேயே வந்து யூடியூப்பில் நல்லா ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நிறைய லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் முதல்ல அந்த ரெட் டெட் ரிடெம்ஷன் கேமை வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணேன். அதை பார்த்தவனுங்களும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 பேர் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். பட் எஸ், அதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு போயிடுச்சு உண்மையாக சொல்லணுன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து நினப்போம், என் ஜென்ரேஷனில் பிறந்தவங்க நிறைய பேர் நினச்சிருப்பாங்க, இந்த 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது தான் அந்த யூடியூபர்ஸ் நிறைய பேரை பார்த்து நம்ம வந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி இவனுங்க மாதிரியே நம்மளும் விலாக் பண்ணோம், ஸ்ட்ரீம் பண்ணோம் அப்படின்லாம் நினச்சிட்ருப்போம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சமயத்தில் நம்ம ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருந்திருக்க மாட்டோம். அதனால தானே நோ தெரில, நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் என்ன சொல்ல, நமக்கு ஏற்ற மாதிரியான பொருட்கள்லாம் எப்படியாவது நம்ம காசு போட்டு வாங்கி, இல்லைனா அட்லீஸ்ட்டு நம்ம அப்பா அம்மா கிட்டேயாவது எப்படியாவது வாங்கி வி ஆர் மெச்சூர்ட் எனஃப் டு யூஸ் தீஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத அவங்கள கன்வின்ஸ் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து எப்போவுமே இருக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு வந்து 2023ல் வந்தது. அண்டு அது என்னவோ தெரில, நம்ம கையில் எல்லாமே இருக்கும்போது நமக்கு அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு மனசு வராது. தட் இஸ் ஜஸ்ட் பியூர் ப்ரொக்ராஸ்டினேஷன் இன் மை ஒப்பீனியன். ஸோ அந்த ப்ரொக்ராஸ்டினேஷனில் நான் மாட்டிக்கிட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற பேரில் நான் வந்து எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டேன். அண்டு இப்போ அது எனக்கு சடனாக ஹிட் ஆச்சு, மறுபடியும் யூடியூப் சேனலை ரிவைவ் பண்ணி கொண்டு வரலாமே அப்படி இப்படின்னு. ஸோ யா, ஃபஸ்ட்டு வீடியோன்னு சொல்ல முடியாது, ஐ திங்க் இட் வில் பி மை 4th வீடியோ. த லாஸ்ட் வீடியோ வாஸ் மீ வைனிங் அபவுட் 2023 வேர்ல்ட் கப் when India lost to Australia in the finals. யா, அது அப்போ கூட என்கிட்ட வெப்கேம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ கொஞ்சம் கிளியராக இருக்கும். பட் இந்த வீடியோ கொஞ்சம் லேகியாக 720p 480pயில் இருக்கிறதா இருந்தால் ஐ எம் ரியலி சாரி. பிகாஸ் லிட்டரலாக என்னோடய கம்ப்யூட்டர் வெப்கேம் 720pயில் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். அது 720pன்னு போட்டிருக்கேன், ஆனால் அது அடிக்கிற லேகை பார்த்தா கன்ஃபார்மாக வந்து எனக்கு தெரிஞ்சு இது 720p இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் ஐ திங்க் வாய்ஸ் மட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா மைக்லாம் அப்போ யூஸ் பண்ண மைக்கை மட்டும் நான் தூக்கின்னு வந்துட்டேன் என் வீட்டிலேருந்து. ஐ திங்க் வெப்கேம் வாங்கலாமா, இல்லை ஊரில் இருக்கிற வெப்கேமை யாருன்னா வரும்போது அப்படியே கொண்டு வர சொல்லலாமா அப்படின்னு ஆனால் யாரும் வரமாட்டானுங்க. இப்போ நான் இருக்கிற ஏரியாவுக்கு எவனும் வரமாட்டானுங்க ஊர்லேருந்து. அவனுங்களுக்கு வேலை இருந்தால் தான் வருவானுங்க. ஸோ அதனால் வெப்கேம் அவனுங்களாலையும் தூக்கிட்டு வர முடியாது. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு டு. லைக் ஐ எம் ரியலி திங்கிங் டு பை அ வெப்கேம் ஃப்ரம் அமேசான் ஒரு வெளியில் ஏதாவது கடைக்கு போயிட்டு நேர்லேயே போய் வாங்கிடலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா அமேசான்னா டெலிவரி சார்ஜ் போடுவான், ப்ளஸ் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரேட்டாக இருக்கும். அந்த மாதிரி பெரிய டார்ச்சரு. இதே இது நீங்கள் வெளியே போய் வாங்குறதா இருந்தால் நிறைய சீப்பான குவாலிட்டி, ஐ மீன் சீப்பான ரேட்டில் நல்ல குவாலிட்டியில் வெப்கேம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணுவேனான்னு கூட தெரில. ஏன்னா நான் வந்து வீடியோ பேச ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கும் போது நான் என்ன நினச்சேன், கண்டிப்பாக நிறைய ஜர்க்காகும், நிறைய திக்கும், எடிட் பண்ணும்போது நமக்கே பார்க்குறதுக்கு ஃபன்னியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட்டு லைக் ஃப்ளோலாம் கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக பேசுகிற ஃப்ளோலாம் கரெக்டாகவே இருக்குது. அந்த கேமரா ஃபியர் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் இப்போ எனக்கு வந்து பெரிய லெவலில் அந்த கேமரா ஃபியர்லாம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், பின்னாடி கொஞ்சம் பிரைட்டாக இருக்கான்னு தெரில, ஒரு நிமிஷம். கொஞ்சம் அப்படி ரொம்பவே பிரைட்டாக இருக்கும் பின்னாடி. அது ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், மேலே லைட்டிங் அப்படி கொடுத்துருக்கானுங்க இங்கே. ஓகே, ஒரு நிமிஷம், என்ன பேசிகிட்டு இருந்தேன்? யா, ஸோ என்னென்னா தேரே இஸ்க்மே அப்படின்னு ஒரு படத்தை பார்த்தேன். அந்த படத்தோட என்னோடய ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங்கை அந்த வீடியோவில் பேசலாமா அப்படின்னு தோணுச்சு. சும்மா ரேண்டமாக எதனா பேசலாமே அப்படின்னு தான் நம்ம வந்து ஆரம்பித்தோம் இந்த வீடியோவை. பட்டு எனக்கு என்னென்னா இப்போ கடைசியாக நான் பார்த்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா தேரே இஸ்க்மே நேற்று தான் பார்த்துட்டு வந்தேன்.
எனக்கு அந்த படம் சுத்தமாக பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரில. அது ஏதோ வந்து 30 கோடி 35 கோடிலாம் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. தனுஷோட ஹையஸ்ட் கிராசிங் ஹிந்தி ஃபிலிம் அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. எனக்கு என்னன்னா அந்த படத்தில் வந்து எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. எனக்கு அது ஏன்னு தெரில. அது வந்து ஆனந்த் எல் ராய் படம் தானா அப்படிங்கிறது எனக்கே சந்தேகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஐ திங்க் ராஞ்சனா, அதுக்கப்புறம் தனுஷோட 3வது ஹிந்தி படம், அதாவது முதல்ல ராஞ்சனா, 2வது வந்து ஷமிதாப் வந்துச்சு, 3வது வந்து அத்ராங்கிரே வந்துச்சு, அதுக்கப்புறம் 4வது வந்து இப்போது தேரே இஷ்க் மே. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3rd அண்ட் இப்போ 4th ஃபிலிம் வந்து டைரக்ட் பண்ணது ஆனந்த் எல் ராய்ன்னு நினைக்கிறேன். அத்ராங்கிரேயும் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பார். எனக்கு என்னென்னா ராஞ்சனா மட்டும்தான் அவர் டைரக்ட் பண்ண படங்கள்லேயே பிடிச்ச படம். மீதி எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜ் மிட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அத்ராங்கிரேயும் கொஞ்சம் மிட்டாக தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். தனுஷை வச்சு எடுத்த படங்களை நான் சொல்கிறேன். மீதி எவ்வளோ படங்கள் எடுத்திருக்காருன்னுலாம் எனக்கு தெரியாது. பட் தனுஷை வச்சு எடுத்த 3 படங்களில் ராஞ்சனா டாப்ஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் அத்ராங்கிரே ஒரு டீசென்ட். ஓகேவா, கதை நல்லா இருந்துச்சு, சரி ஓகே. அண்ட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கும் சாரா அலி கானுக்கும் நடுவில் இருக்கிற கெமிஸ்ட்ரி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஐ திங்க் லைக் யா அத்ராங்கிரே வந்து கொஞ்சம் மிட்டான படம் தான். தேரே இஷ்க்குமே சுத்தமாக டிசப்பாயின்மெண்ட் எனக்கு. ஏன்னா அந்த கதை வந்து எங்கேருந்தெல்லாம் எடுத்திருக்கானுங்கன்னு நான் சொல்கிறேன். கதை ஆக்சுவலாக ஆனந்த் எல் ராய் வந்து நல்ல கதை எழுதுவார் அப்படின்னு நம்ம வந்து எல்லாம் யோசிப்போம். அதுதான் இல்லை. தேரே இஷ்க்கு மேலே ஃபுல் டிசப்பாயின்மெண்ட். என்னென்னா உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லேருந்து கொஞ்சம், அதுக்கப்புறம் அசுரனில் வந்து தனுஷ் வந்து எல்லார் கால்லையும் விழுவார் தெரியுமா, எமோஷ்னல் சீன் ஒன்று வரும் தெரியுமா, அந்த சீனை அப்படியே ரிப் ஆஃப் பண்ணி பிரகாஷ்ராஜ், தனுஷோட அப்பா அந்த படத்தில், பிரகாஷ்ராஜ் கிட்ட கொடுத்து இந்த சீனை அப்படியே நீங்கள் காப்பி அடிச்சு பண்ணுங்கள் சார் அப்படின்ற மாதிரி ஒரு சீனை அவருக்காண்டியே வச்சுருக்கானுங்க. அது பார்த்தா பச்சையாக தெரியுது அது அசுரன்லேருந்து எடுத்திருக்கானுங்க அந்த சீனன்னு. அண்ட் அந்த அந்த படத்துக்கு அது தேவையில்லை. ஆக்சுவலாக படமே தேவையில்லாத ஒரு விஷயந்தான். பட் ஓகே, வி மூவ். ஒரு நிமிஷம், யாரோ கால் பண்ணுறாங்க. 3வது வந்து அனிமலில் வர்ற அந்த ஆல்ஃபாமேல் இடியாட்டிக் சீன்ஸ் எல்லாத்தையும் போட்டு கலந்தடிச்சு இந்த மாதிரி ஒரு மாதிரியான படத்தை தான் எடுத்து வச்சுருக்கானுங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஆக்சுவலாக. ஏன் வந்து இவ்வளவு டிசப்பாயிண்டிங்கான ஒரு படத்தை வந்து ஆனந்த் எல் ராய் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. நான் யூடியூப்லலாம் போய் பார்த்தா எல்லாமும் வந்து டிசப்பாயிண்டிங் தான் சொல்கிறான். ஒரு சில பேர் மட்டும் என்ன சொல்கிறானுங்க, ராஞ்சனா எப்படி வந்து ரிலீஸ் ஆன டைமில் உங்களுக்கு பிடிக்காமல் போய் 5 வருஷம் கழித்து அதை கழட்டுன்னு நீங்கள் சொன்னீங்களோ அதே மாதிரி தேரே இஷ்க்கு மேக்கும் நீங்கள் சொல்லுவீங்களா அப்படிங்கிறான். சத்தியமாக நான் சொல்ல மாட்டேன். ராஞ்சனாவே வந்து பாலிவுட்டில் ரிலீஸ் ஆகும்போது அது பெரிய ஹிட்டு தான். அங்கே அம்பிகாபதின்னு தமிழில் வரும்போது மட்டும்தான் அதுக்கு பெரிய ரெகக்னிஷன் தமிழில் கிடைக்கல. ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ராஞ்சனா வந்து ஃப்ளாப்லாம் கிடையாது. ஹிந்தியில் வந்து நல்லா ஓடின படம் தான் அது. ஐ திங்க் குளோபல் கலெக்ஷனே அரௌண்ட் 100 கோடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ராஞ்சனாக்கு. ஏன்னா அது வந்து அந்த டைமில் பெரிய ஹிட் அது. அந்த ஏஆர் ரமன் ஆல்பம் செம்ம ஆல்பம் அது, ராஞ்சனாவோட ஆல்பம். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த தேரே இஷ்க் மேலே என்ன பிரச்சனைனா, அந்த லவ்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் ஒன்று வரும் ஃப்ளாஷ்பேக்கில். கிருத்தி சானானுக்கும் அகெயின் எப்படி வந்து சாரா அலிகானுக்கும் தனுஷ்க்கும் கெமிஸ்ட்ரி செட் ஆகலையோ அத்ராங்கிரேயில், அதே மாதிரி இதுலேயும் வந்து கிருத்தி சானானுக்கும் தனுஷ்க்கும் சுத்தமாக செட் ஆகலை. கெமிஸ்ட்ரியே இல்லை. ஒரு கப்பல் மாதிரியே அவங்க தெரியல. லவ் அது இதுன்னு கொண்டு வரானுங்க. சுத்தமாக லைக் ஒரு 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 ஃபீலிங்கே ஒன்றும் வரல. தனுஷ்க்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த 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 அது என்னது காஸ்டியூம் டிசைன், இதெல்லாம் எவன் பண்ணானே தெரில. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. தனுஷ் நடிக்காத படமாடா. தனுஷ் வந்து தமிழில் காலேஜ் பையனா ஸ்கூல் பையனா வராத படமா? எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. தமிழ் டைரக்டர்ஸ்லாம் தனுஷை எவ்வளோ அழகாக பாய் நெக்ஸ்ட் டோர் கேரக்டரில் யூட்டிலைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு போயிட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு பார்த்துட்டு வாங்க. இந்த 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 என்ன சொல்ல, இந்த 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 பாலிவுட் ஹீரோஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து காலேஜ் பையனாக நடிக்கிறதா இருந்தால் ஒரு ஸ்டார்டர் பேக் ஒன்று வச்சுருப்பானுங்க. அந்த ஸ்டார்டர் பேக் அப்படியே எடுத்துன்னு வந்து ஒரு டெல்லி பாய், ஒரு தமிழ் டெல்லி பாய் வந்து எப்படி இருப்பான் அப்படிங்கிறத அப்படியே அந்த ஸ்டார்டர் பேக் எடுத்துன்னு வந்து தனுஷ்கிட்ட அப்படியே இம்போஸ் பண்ணி, தம்பி நீ இப்படியே ஆயிருப்பா அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. தனுஷ்க்கு ரொம்ப அந்த கேரக்டரே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. ஷங்கருங்கிற கேரக்டர் எனக்கு தெரிஞ்ச அந்த ஏர்ஃபோர்ஸ் கேரக்டர் கூட கொஞ்சம் சூட் ஆச்சு. ஆனால் இந்த ஃப்ளாஷ்பேக் கேரக்டர் சுத்தமாக சூட் ஆகலை. ஏர்ஃபோர்ஸில் வந்து அவர் வந்து ஆக்சுவலாக ஏன் சூட் ஆகிறாருன்னு நான் சொல்லிட்டேன். தனுஷ் இஸ் நேச்சுரலியே ஸ்லிம் ஆக்டர். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த மிலிட்ரி மேன் கெட்டப்லாம் சொல்லவே தேவையில்ல. அந்த ஏர்ஃபோர்ஸ் வேணால் அவர் வரும்போது சூட் போட்டு வராது. சூட்னா என்ன, ஏர்ஃபோர்ஸ் சூட் போட்டு வராரு. ப்ராப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. யூனிஃபார்ம்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ அண்ட் அந்த கடா மீசை, மிலிட்ரி கட்டு, இதெல்லாம் ப்ராப்பராக இருக்குது பார்க்க. பட் அதை தவிர்த்து படத்தில் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. லவ்ன்றானுங்க. லவ்னால ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பு, 2 பேரும் பிரிஞ்சு போனானுங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் நடந்ததை வந்து
ஷங்கர் வந்து சொல்லி காட்டுறான். கிருத்தி சனான் அதுக்கு வந்து பெரிய லெவலில் என்ன சொல்ல மென்டல் பிரேக் டவுன் ஆகி தண்ணியை போட்டு தம் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்கா. லைக் என்ன சொல்ல ஒரு வானபி என்ன சொல்ல கல்ட் கிளாசிக்காக எடுக்கணுங்கிறதுக்காண்டியே எடுத்த மாதிரி இருக்குது. இப்போ ராஞ்சனா வந்து என்னதான் நீங்கள் வந்து கல்ட்டுன்னு சொன்னாலுமே ராஞ்சனா ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. அதனால தான் 5 வருஷம் கழித்து கொண்டாடதவன்லாம் கொண்டாடினான் அந்த படத்தை. ஓகே, பட் தேரேஷ்க்கு மேலே என்ன பிரச்சனைனா ஆரம்பத்திலேயே எவனுக்குமே அதை 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 வந்து ஏற்றுக்கவே முடியல. அதை ரிலேட்டே பண்ண முடியலையே. நீங்கள் வந்து காலேஜ் பசங்கன்னு சொல்கிறீங்க, பட்டு அது வந்து சுத்தமாக ரிலேட்டே பண்ண முடியல. லவ் வருது, அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு படத்தில் வந்து அந்த நான் 3 படம் சொன்னேன்ல, அசுரன்லேருந்து அந்த எமோஷனல் சீன்ஸு, உரி, அதுக்கப்புறம் அனிமல் ஆல்ஃபா மேல் சீன்ஸு. 4வது படம் எங்கேருந்து காப்பி அடித்தாங்கன்னா 12th ஃபெயிலேருந்து அப்படியே தூக்கிட்டானுங்க. 12th ஃபெயிலில் அவன் வந்து இந்த 12th ஃபெயில் படம் உங்களுக்கு தெரியும். அந்த பையன் வந்து ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருப்பான். அவன் வந்து கஷ்டப்பட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் மெயின்ஸில் ஒரு தடவை ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் மெயின்ஸு டபுள் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணி ஐபிஎஸ் ஆவான். ஓகே, அப்படி தான் அந்த படம் முடியும். அண்ட் இட் இஸ் அ ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படின்னு கடைசியாக ரிவீல் பண்ணுவாங்க. இந்த மேட்ரு என்னென்னா, இந்த 12th ஃபெயில அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற அந்த போர்ஷனை மட்டும் அப்படியே சுட்டு தனுஷ் வந்து கிருத்தி சனானோட அப்பா கிட்ட போயிட்டு, அதாவது பேசிக்லி நான் இப்போ சொல்கிறது எப்படின்னா, தனுஷோட கேரக்டர் ஷங்கர் வந்து கிருத்தி சனானோட கேரக்டர் பேர் முக்தி. ஷங்கர் வந்து முக்தியோட அப்பா கிட்ட போயிட்டு உங்கள் பொண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லி பொண்ணு கேட்டு போகிறான். முக்தியோட அப்பா ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸரான். ஏன்டா ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா ஓகே, போலீஸ் வந்து அவ்வளோ ப்ரூட்டலாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவன் ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவன் கொஞ்சம் ப்ரூட்டலான ஆளுனா கூட நம்மளால் நம்ப முடியும். ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து இவ்வளவு லோவாக இறங்கி அசிங்கப்படுத்துவானா அப்படிங்கிறது என்னால் நம்பவே முடியல. எனக்கு அது வந்து சுத்தமாக புரியல. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த முக்தியோட அப்பா, நீ வந்து நான் யாருன்னு தெரியுமா, நான் ஐஏஎஸ்ஸு, நீ வந்து பிச்சை எடுத்துக்கிறவன், நீ எப்படி என் பொண்ணை கட்ட முடியும், போயிட்டு நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு வா அப்படிங்கிறாரு. அவன் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு வான்னு கூட சொல்ல, ப்ரிலிம்ஸ் எழுதி கிளியர் பண்ணிட்டு வா, நான் வந்து என் பொண்ணு கொடுக்குறத பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு 3 வருஷம் உட்காந்து ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிட்டு கரெக்டாக நான் முக்தி நான் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிட்டேன், வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரும்போது கரெக்டாக அன்றைக்கி நைட்டு முக்திக்கு கல்யாணமா. டே இதெல்லாம் நம்புற மரியாதை இருக்குது. நான் ஓப்பனாகவே கேட்குறேன், 3 வருஷம் நீ உட்காந்து உழைக்கிறேன்னா ஒரு தடவை கூட முக்தி நினப்பு உனக்கு வந்திருக்காதா? முக்திக்கு நீ டெக்ஸ்ட் பண்ணியிருக்க மாட்டியா, கால் பண்ணியிருக்க மாட்டியா அட்லீஸ்ட்டு? சரி, அது வந்து செல்ஃபோன் எல்லாமே வந்து பட்டன் ஃபோனாக இருக்கிற யாரான்னு காமிச்சா கூட ஃபோன் இருக்குல்ல, கால் பண்ணியிருக்க மாட்டியா, பேசியிருக்க மாட்டியா முக்திகிட்ட? அவ்வளோ சின்சியராக நீ படித்து நீ ஐஏஎஸ்ஸாக இருந்தால் கூட நான் வந்து விட்டுருப்பேன், சரி ரைட்டு தலைவன் ஏதோ அச்சீவ் பண்ணிட்டான்னு. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு நீ இவ்வளோ சீன் போட்டேன்னா அப்போ முக்தி உன்னை விட்டு தாண்டா போவா. 3 வருஷம் நீ உட்காந்து உன் லைஃப்பை நீ வேஸ்ட் பண்ணி நீ ப்ரிலிம்ஸை சரி வேஸ்ட்டுன்னு கூட பண்ண வேண்டாம், 3 வருஷம் உழைச்சி நீ வந்து ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிட்ட. ஒரு நாள் கூட நீ முக்திகிட்ட பேசலையா? அப்போது 3 வருஷம் கழித்து போயிட்டு அவளுக்கு கல்யாணம் நடக்கிற நாள் போயிட்டு இந்த மாதிரி நான் ஐஏஎஸ் கிளியர் பண்ணிட்டேன்னு சொன்னால் அவளுக்கு காண்டாகுமோ ஆகாதா? அவள் அந்த நேரத்தில் வேறு பையனை போய் கல்யாணம் பண்ணால் தான் போவா. அவள் அந்த டைமில் வந்து வேறு ஒரு பையன்கிட்ட வந்து லவ் சொல்லியிருப்பாளாக இருக்கும், லவ்வில் விழுந்திருப்பாளாக இருக்கும். அட் தி எண்ட் ஆஃப் த டே அதுக்கே கல்யாணம் பண்ண போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வென் ஷீ கோஸ் டு தேட் பொசிஷன், இந்த பையன் வந்துட்டு பெட்ரோல் பம்பை தூக்கி வீசுகிறான். எங்கள் முக்தியோட கல்யாணம் அந்த என்கேஜ்மெண்ட்டு நடக்கிற அந்த இடத்துல அவங்க வீட்டில் பேசிக்லி. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இவங்க அப்பா வந்து சாரி கேட்குறாரு, என் பையன் பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன், என் பையனை வந்து போலீஸ்கிட்ட எப்படியாவது காப்பாற்றி வெளியே விட்டுருங்க அப்படின்னு. இந்த கிருக்கேன் எப்படி இந்த ஐஏஎஸ்க்கு இருக்கேன் அந்த முக்தியோட அப்பா என்ன பண்ணுறான், என் காலில் விழுந்தால் மட்டும் போதாது, என் வீட்டில் இருக்கிற எல்லா கால்லையும் விழு அப்படிங்கிறான். அஃப்கோர்ஸ் அசுரன்லேருந்து அப்படியே ரிப் ஆஃப் பண்ணப்பட்ட சீன், ஒன்றுமே கனெக்ட் ஆகலை எனக்கு தெரிஞ்சு. கடைசியில் சங்கரும் செத்து போகிறான், முக்தியும் வந்து செத்து போகிறான். சங்கர் வந்து சாபம்லாம் விட்றான், ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டு அவங்க அப்பாலாம் வந்து இறந்து போனதுக்கப்புறம் அவங்க அப்பாவை சாவடிச்சிட்றானுங்க. பிரகாஷ்ராஜ் போட்டு தள்ளப்படுறார். ஸோ போட்டு தள்ளப்படுறாருன்னா என்ன, ஆக்சிடெண்ட்டில் செத்துறாரு. அண்ட் ராஞ்சனாவில் ஒரு கனெக்ஷன் வேறு இருக்குது. ராஞ்சனா ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ராஞ்சனான்னு தேரே இஷ்குமே டைட்டில் டீசரில் ஆரம்பிக்கும் போதே நான் என்ன நினச்சேன், ராஞ்சனா பார்ட் 2 இருக்குமோ. அந்த படத்தில் இருக்கிற அந்த குந்தன்கிற அந்த கேரக்டர் வந்து மறுபடியும் உயிர் பிழைச்சி வந்து இப்போ ராஞ்சனா பார்ட் 2 அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் இது வந்து கிரேசி கனெக்ஷன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கனெக்ஷன் சீன் வந்து ஓகே, அந்த பனாரஸில் அவர் போய் இருக்கார், குந்தனோட ஃப்ரெண்டு வந்து சாமியாரை வந்து உட்கார்றாரு, ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குது. இந்த படத்தை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால தான் நான் அப்படியே சொல்லிடுறேன். ஸோ அந்த கனெக்ஷன் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்தில் நல்லா இருக்கிறது 2 தான், அந்த ராஞ்சனா வேர்ல்டோட ஒரு கனெக்ஷனு,
அதுக்கப்புறம் 2வது வந்து நம்ம நல்ல காலம் வந்துருச்சு நான் பெத்த ஐயான்னு ஒரு பாட்டு. அது வந்து ஹிந்தி படமாக இருந்தாலும் ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு தமிழ் பாட்டு அதில் இருக்கணும். ஏன்னா இவங்க எல்லாமே தமிழ் ஃபேமிலி அப்படின்னு தான் காட்டுறாங்க சங்கரோட ஃபேமிலியை. ஸோ அதனால் ஒரு தமிழ் பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் ராஜ், தனுஷோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். தனுஷோட தம்பியாக ஃப்ரெண்டான்னு தெரில. ஏன்னா அவன் வந்து ஃப்ரெண்டுன்னு சொன்னால் கூட அவன் வந்து தனுஷோட வீட்லேயே தான் தங்கியிருக்கான். ஸோ ஐ திங்க் தனுஷோட ஃப்ரெண்டு தான். 3 பேரும் வந்து மொட்டை மாடியில் வந்து நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு சொல்லி டான்ஸ் ஆடிட்டு இருப்பானுங்க. ஸோ அந்த சீன் நல்லா இருந்துச்சு. அதை தவிர்த்து இந்த ராஞ்சனா வேர்ல்டு கனெக்ஷன் சீனு. மித்தபடி அவன் என்ன தனுஷ் மறுபடியும் ஜெயிலேருந்து வந்து கிருத்திசானன் ஐ மீன் முக்திகிட்ட போயிட்டு நான் உனக்கு சாபம் விட்றேன், உனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும், அப்போ தான் நீ வந்து அவன் லவ் பண்ணி எவ்வளோ பெரிய டார்ச்சர் அவன் அனுபவிப்பாங்கிறத நீ புரிஞ்சுப்ப ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுப்பான். சாபம்னு கூட சொல்ல மாட்டான், வரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஸோ எனக்கு இது வந்து டீட்டெயிலிங்கு ரிலீஜியஸ் ஆங்கிள்லேருந்து இந்த படத்தை பார்க்குறது எதுவுமே பிடிக்கல. ஆக்சுவலாக ரிலீஜியஸ் ஆங்கிள்லேருந்து பார்க்க வேண்டிய ஒரு தனுஷ் படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படம் குபேரா. அந்த படத்தை இவனுங்க போட்டு அடிச்சுட்டு இன்றைக்கி தேரை எஸ்குமேருக்கு இவனுங்க வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நான் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவனுங்கெல்லாம் வந்து ஒன்றும் சொல்லவும் முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு தேரை எஸ்குமே வந்து ஐ டிடன்ட் லைக் இட் அட் ஆல். ஆனந்தல் ராய்ட்டேருந்து ஒரு வீக்கஸ்ட் ஃபிலிம் இது. தனுஷ் எதுக்கு நடித்தாருன்னு சத்தியமாக எனக்கு தெரில. ஹிந்தி படம் அதிகமாக காசு வரும் அதனால் நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிருப்பார் போல். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்து தனுஷ்க்கு வந்து ஒரு சைலண்ட்டான ஒரு இயர் இது. 4 படம் வந்திருக்கு. 4 படம்னா 2 படம் டைரக்ட் பண்ணி 3 படம் நடிச்சிருக்காரு. ஸோ டோட்டல் 4 படம். ஐ மீன் இந்த 4 படத்துக்குள்ளே நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல அந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், அவரோட நெஃப்யூ பவிஷ் அவரை வச்சு ஒரு படம் ஒன்று பண்ணார். அது வந்து ட்ராகனோட ரிலீஸ் ஆச்சு. ட்ராகன் தூக்கி சாப்பிட்டுச்சு அந்த படத்தை. அப்புறம் 2வது படம் என்ன வந்துச்சு, குபேரா வந்தது. குபேரா வந்து நல்ல படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழில் அது ஓடலை. தெலுங்கில் தான் அதிகமாக ஓடிச்சு. தெலுங்கில் வந்து அந்த மார்க்கெட்டில் வந்து தூக்கி பிடிச்சிட்டானுங்க படத்தை. 100 கோடி. ஆக்சுவலாக ஹையஸ்ட் கலெக்ஷன் இந்த தெலுங்கு தான் தமிழை விட. தமிழில் ஏதோ 13 கோடி தான் ஏதோ கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னானுங்க. தெலுங்கில் தான் அதிகமாக கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னானுங்க. ஏன்னா அந்த படத்தோட டேரக்டர் சேகர் கமுலா, அவர் தெலுங்கு. அதுக்கப்புறம் அந்த படம் எடுத்ததும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெலுங்கில் தான் எடுத்திருக்கானுங்க. ஒரு சில சீன்ஸ் மட்டும் தமிழில் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நாகார்ஜுனாவும் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர். ஸோ அந்த படம் வந்து தெலுங்கில் ஓடிச்சு நல்லா. 3வது வந்து இட்லி கடை ஆக்சுவலாக வந்து ஏப்ரல் 10 ஜிபியோட கிளாஸாக இருந்துச்சு. அந்த ஜிபியூ கிளாஸ் எல்லாம் நம்மளால் ஏற்றுக்க முடியாது, கண்டிப்பாக படம் அடி வாங்குன்னு முன்னக்கூடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அக்டோபர் தள்ளி போட்டானுங்க படத்தை. ப்ளஸ் ஷூட்டிங் வேறு நிறைய பெண்டிங் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் இந்த டிஎம்கே அது அந்த இடி ரைடெலாம் வந்ததுனால அந்த ஆகாஷ் பாஸ்கரன்லாம் பிடிச்சி பெரிய லெவலில் மென்டல் டார்ச்சர் கொடுத்ததுனால இவனுங்க வந்து எப்படின்னு தள்ளி போடணுன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. ஏன்னா அது வந்து ப்ரொடியூஸ்ட் பை டான் பிக்சர்ஸ். ஸோ அதனால் அவனுங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. 4வது படம் என்னது, 4வது படம் வந்து இப்போது இது தேரே எஸ்குமே. ஸோ எனக்கு தெரிஞ்சு குபேரா மட்டும்தான் நல்லா இருந்துச்சு இந்த வருஷத்தில். அதுவும் அடி வாங்கிச்சு நிறைய பேர்னால. பட்டு நல்ல படம்னா அது ஒன்று மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. நேற்று வந்து இது இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சு செம்ம ஃபன்னாக போச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. கோலி வந்து 135. நான் எதிர்பார்க்கவே இல்லை. தலைவன் வந்து ஆடுவான், கம்பேக் ஃபார்ம் கொடுப்பான், எல்லாம் நமக்கு வந்து ஒரு ஹோப் இருந்தது. ஆனால் இந்தளவுக்கு வந்து ஆடுவாங்கிறத நான் நினச்சி கூட பார்க்கல. ராஞ்சியில் எம்எஸ் தோனி பெவிலியனுக்கு முன்னாடி ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி 135 டின்னர்லேருந்து முடிச்சுட்டு வந்து அடுத்த 2 நாளில் செஞ்சுரி போட்டிருக்கான் தலைவன். ஸோ அதனால் உண்மையிலே ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. அண்ட் அந்த மேட்ச் ஆக்சுவலாக தோக்க வேண்டி இது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஜெயித்தோம். கொஞ்சம் தான் அடிச்சிருப்பானுங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அந்த பாஷுங்கிறவன் வந்து 8வது விக்கெட் இறங்கி சாத்துறான். இவனுங்களுக்கு வந்து ரன்னை கண்டெயின் பண்ணவே தரல. நான் சொல்கிறேன் 349 வந்து நல்ல ஸ்கோரு, டிஃபெண்ட் பண்ணலாம் ஈஸியாக ஓடிஐயில். இவனுங்களுக்கு ரன்னை கண்டெயின் பண்ண தெரில. கடைசி இவனுங்க வந்து ஒரு பேட்டர்னில் போயிட்டுருக்கானுங்க. ஒரு 7 விக்கெட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா அடுத்த 3 விக்கெட் எடுக்கிறதுக்கு இவனுங்க திணறானுங்க. இது வந்து இந்தியன் டீம் வந்து காலங்காலமாக பண்ணுறது தான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேக் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு 6 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா அடுத்த 4 விக்கெட் டப்புன்னு எடுத்துருவான். பும்ரான்லாம் இருந்தபோது அதெல்லாம் பாசிபிள் தான். பட் இப்போது என்னன்னு தெரில, மறுபடியும் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டானுங்க. ஒரு 7 விக்கெட் நல்லா எடுத்துட்றானுங்க, 8, 9, 10 எடுக்கிறதுக்கு அவனுக்கு உசுரே போகுது ஃபுல்லாக. ஸோ ஐ திங்க் அதான் ஜஸ்ட் மிஸ்ஸில் ஜெயித்தோம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பாஷ்லாம் நின்றுருந்தான்னா போட்டு தாக்கியிருப்பான். பட் ஓகே, நல்ல பவுலிங் ஃப்ரம் ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் ஹர்ஷித் ராணா கேகேஆர் கோட்டான்னு சொல்லி திட்டினதுக்கு அவன் 3 விக்கெட் எடுத்துட்டான். நல்ல 4 விக்கெட்னு நினைக்கிறேன். 4 விக்கெட்டா 3 விக்கெட்டோ சம்திங்.
ஆமாம் 3 விக்கெட்டு. குல்தீப் 4 விக்கெட் எடுத்தான், வேறு லெவல், செமையாக இருந்துச்சு பார்க்க. கேஎல் ராகுல் வந்து கேப்டன்சி ப்ரெஷர் இல்லாமல் ஆடின ஒரு மேட்சியாக ஹாஃப் செஞ்சுரிலாம் போட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்க. அந்த மனுஷன்கிட்ட கேப்டன்சி கொடுத்தா அவன் சொதப்பிடுவான்னு அவனே ஒத்துட்டு இருந்திருக்கான் நிறைய மேட்சஸில், நிறைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம். இன்ஃபேக்ட் எல்எஸ்ஜியில் இருந்தபோது அவனுக்கு கேப்டன்சி ப்ரெஷர் இருந்ததுனால தான் அவனால் அந்த டீமில் ஒழுங்காக விளாட முடியலன்னு சொல்லிட்டு டிசிக்கு போனதுக்கப்புறம் ஐபிஎல்லில் டெல்லி கேப்டன்ஸ் போனதுக்கப்புறம் அவன் ஓப்பனாகவே சொல்லிட்டான், தயவு செஞ்சு கேப்டன்சி என் கையில் கொடுக்காதீங்க, அக்சர் பட்டேல்கிட்ட கொடுங்க, அவன் ஆடிட்டு போட்டோம் கேப்டனாக. நான் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணணுன்னா என் தலையில் வந்து கேப்டன்சி ப்ரெஷர் இருக்கக்கூடாது, அப்போ தான் நான் ஒழுங்காக ஐபிஎல்லில் பர்ஃபார்ம் பண்ணுவேன்னா. ஆனால் இப்போ இந்தியன் டீமுக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகிட்டு வரான் அவன். பாசிபிளி த நெக்ஸ்ட் விக்கெட் கீப்பர் கேப்டன் அகெயின். தோனிக்கு அப்புறம் வர்ற ஒரு ஆள் சான்ஸ் இருக்குது, எனக்கு வந்து அதுதான் தோணுது. ஓடிஐ ஃபார்மேட்டில் அவனை கேப்டனாக போட்டாலும் போடுவாங்க, இஃப் ஹீ பர்ஃபார்ம்ஸ் வெல் இந்த பைலேட்ரல் ஓடிஐ ஃபார்மேட். இதே மாதிரி நல்ல கேப்டன்ஷிப் பண்ணி நல்லா கொண்டு போனான்னா வாய்ப்புகள் உண்டு. பட் இந்த கில்லு மேலே எனக்கு வந்து என்ன சொல்ல, ஓடிஐ ஃபார்மேட்டில் ஒயிட் பால் கிரிக்கெட்னு வரும்போது இந்த ரெட் பாலில் ஆல்ரெடி ரெட் பாலை பற்றி பேச வேண்டாம், விட்டுருவான். கில்லு வந்து ஒரு கேப்டன்சி மெட்டீரியலாகவே எனக்கு தெரியல. அவன் வந்து அது இல்லாமல் அவன் ஆடினான்னா கொஞ்சமாவது நல்லா விளாடுவான். தயவு செஞ்சு கில்லை கேப்டன் ஆக்காதீங்க. ஏன்னா இப்போ T20 ஸ்குவாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் கேப்டனு, ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு நம்ம இப்போ கேஎல் போட்டிருக்கோம். கேஎல் நல்லா பண்ணுறான், தயவு செஞ்சு கேஎல்டே இருக்கட்டும். ஒரு மேட்ச் தான் விளையாடிருக்கான், பட் ஸ்டில் அடுத்த 2 மேட்சஸில் சவுத் ஆஃப்ரிக்காவை ஜெயிச்சிட்டான்னா இட் வில் பி பர்ஃபெக்ட். அண்ட் டெஸ்ட் ஃபார்மேட்டில் கில்லை போட்டிருக்கானுங்க. ரெட் பால் கிரிக்கெட்டில் நல்லா ஆடுங்கடா, ஹோம் டெஸ்ட்டில் ஒயிட் வாஷ் ஆகாதீங்கடா. நான் அது சொன்னேன்னா அதில் டிப்ரெஷனில் போயிடுவேன் நான். எனக்கு அதை பற்றி பேச வேண்டாம். அண்டு கௌதம் கம்பீரை எல்லோரும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. ராஞ்சியில் வந்து டின்னர் கொடுத்ததுக்கப்புறம் கௌதமை வச்சு செஞ்சுருப்பானுங்க அப்படின்னு. எனக்கு என்னென்னா, கௌதம் கம்பீர் வந்து ஒயிட் பாலில் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கான், ரெட் பாலில் மட்டும் தான் அவன் வந்து ஃபம்பிள் பண்ணுறான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சிட்டான், ஏஷியா கப் அடிச்சிட்டான். ஸோ ஹீ இஸ் அ குட் கோச் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. என்னென்னா அந்த ரெட் பாலில் அவன் ஃபம்பிள் பண்ணுறது கொஞ்சம் ஓப்பனாக வெளிப்படையாக மீடியாவில் தெரியுது. அது ஒன்றும் பண்ண முடியாது, விடுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் இங்கிலாந்து கூட ஃபம்பிள் பண்ணாமல் இருந்ததே பெரிய மேட்ரு. ஏன்னா அது அவே டெஸ்ட் வேறு, அவே டெஸ்ட் போயிட்டு 2-2ன்னு ட்ரா பண்ணிட்டு வந்தானுங்க. அதுவும் ஜெயிக்க வேண்டிய டெஸ்ட்டு, அது ஜெயிக்க வேண்டிய சீரீஸு, இவனுங்க ஃபம்பிள் பண்ணிட்டு வந்தானுங்க அந்த சீரீஸை. மற்றபடி வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் மட்டும் தான் அவனுக்கு ஜெயிச்சானுங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் அவேவா என்னன்னு தெரில, அவேவா தான் இருக்கும். பார்படோஸ் போய் விளாட்னானுங்கன்னு நினைக்கிறேன் வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா. அந்த டெஸ்ட்டு 2 டெஸ்ட் ஜெயிச்சிட்டோம் அவையில். பட் அதை தவிர்த்து போன வருஷத்துலேருந்து ஜிஜி வந்து தலைமை ஏற்றதுலேருந்து, கோச்சாக தலைமை ஏற்றதுலேருந்து அவன் விளாடின எல்லா டெஸ்ட் சீரீஸும் எடுத்து பார்த்தோம்னா நியூசிலாண்டு வாஷ் அவுட்டு, ஒயிட் வாஷு. நம்ம ஹோம் டெஸ்ட்டில் பிஜிடியில் 3-1 தோற்றோம். 8 வருஷமாக சம்திங் கழித்து பிஜிடி நம்மளை விட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் இது இங்கிலாந்து அவே டெஸ்ட்டில் ட்ரா, சீரீஸ் ட்ரா. அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் அவையில் ஜெயித்தோம். வெஸ்ட் இண்டீஸ் அவை மட்டும் தான் இப்போ ஜெயிச்சிருக்கோம் 2-0. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஒரு டீமே இப்போ இல்லை, முன்னாடி இருந்த அளவுக்குலாம் அவங்க இல்லை, ஏழை போர்டு ஆகிட்டானுங்க அவனுங்க. ஸோ அதனால் அவனுங்கிட்ட ஜெயிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. பட் இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஹோம் டெஸ்ட்லாம் ஃபம்பிள் பண்ணது ரொம்ப வருத்தம் எனக்கு. என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்பின் ட்ராக்கில் கொண்டு போயிட்டு ஹர்ஷித் ராணாவை கொண்டு போய் இறக்குறானுங்க. சரி, நான் ஒன்றும் பேச விரும்பல, விடுங்க. பேசினா அதை பற்றி ரெட் பாலை பற்றி பேசினே இருக்கணும். ஸோ அதான் இப்போதைக்கு எனக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணேன். இதை நான் எப்போ எடிட் பண்ணி எப்போ விடுவேன்லாம் சத்தியமாக தெரியாது. இப்போ நான் வீடியோ முடிச்சுட்டு மறுபடியும் போட்டு பார்ப்பேன். ரொம்ப லேக் ஆகுதுன்னா மொத்தத்தையும் ஸ்க்ராப் பண்ணிட்டு புது கேமரா வாங்கி மறுபடியும் உட்காந்து பேச ஆரம்பிப்பேன். பட் இல்லை பிரச்சனை இல்லை, சும்மா அப்லோட் பண்ணி விடுவான், எவன் பார்க்க போகிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்படியே அப்லோட் பண்ணிடுவேன், பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு எஸ், தட்ஸ் ஆல். தேரே இஷ்குமே ரிவ்யூ, மற்றபடி ஒன்றும் இல்லை. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பை பை.